அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. விண்மேகமே விண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. விண்மேகமே விண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா
ஆராதனை உமக்கே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. விசேஷமாக இந்த நாளின் ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, ஒவ்வொருவரோடும் நீர் இடைபடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. Come on, சத்தமாய் ஓ அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஓ, அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன்.
அதிகாரம் எனக்குண்டு. ஓ, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா 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 ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். சேர்ந்து பாடுவோம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஓ, அவரது நாமம். Come on once again. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு, ஓ, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஓ, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன், அல்லேலூயா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே,
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. சத்தமாய் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்போம் துதிப்போம் துதித்துக் கொண்டே இருப்போம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மை ஐயா. என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியம் ஐயா. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மையா. என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியமையா. என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மையா. என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியமையா. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. இரவும் பகலும் நினைவாய் என் இதயம் உம்மை தேடுதையா. இரவும் பகலும் நினைவாய் என் இதயம் உம்மை தேடுதையா. வறண்ட நிலம் போல் பாடி நின்றேன், வான்மழையாய் நீர் வந்தீரையா. வறண்ட நிலம் போல் பாடி நின்றேன், வான்மழையாய் நீர் வந்தீரையா. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. என்னேசையா, நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கும் பாவங்களை முழு மனதோடு வெறுத்தேனையா. உம்மை விட்டு பிரிக்கும் பாவங்களை முழு மனதோடு வெறுத்தேனையா. பரிசு
பரிசுத்தமில்லாமல் உமது முகம் ஒரு நாளும் தரிசிக்க முடியாதையா. பரிசுத்தமில்லாமல் உமது முகம் ஒரு நாளும் தரிசிக்க முடியாதையா. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. இதயம் உமக்காய் பொங்குதையா, என் நேசரே உம்மை தேடுதையா. இதயம் உமக்காய் பொங்குதையா, என் நேசரே உம்மை தேடுதையா. இயேசுவே வாழ்வின் மேன்மையெல்லாம் நீரே நீரே நீர்தானையா. இயேசுவே வாழ்வின் மேன்மையெல்லாம் நீரே நீரே நீர்தானையா. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. என் இசையா, நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. என் இயேசையா, நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. அவருடைய பிரசன்னம் ஒன்றே நமக்கு போதும். அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அவருடைய சமூகம் நமக்கு முன் சென்றாலே போதும். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அந்த பிரசன்னம் ஒன்றே, ஆண்டவருடைய சமூகம் ஒன்றே போதுமானதா இருக்கிறது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒன்று எனக்கு போதும். அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும். என்னுடைய சிந்தைகளை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். என்னுடைய இருதயத்தை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். ஓ ஹalleluya. நன்றி இயேசுவே. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. என்னையா, நீங்க இல்லாத ஒரு நொடி கூட
என் வாழ்வில் வேண்டாமையா. அடுத்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்று சொல்லி சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு அற்புதம் செய்வார், நம் இயேசு அற்புதம் செய்வார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு அற்புதம் செய்வார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம்.
சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு அற்புதம் செய்வார், என் இயேசு அற்புதம் செய்வார், என் இயேசு அற்புதம் செய்வார், என் இயேசு அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஓ, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு அற்புதம் செய்தார், உன் இயேசு அற்புதம் செய்தார். அப்படியே கண்களை மூடின வண்ணமாய் கரங்களை உயர்த்தி நல்ல நேசரை, அன்பான நேசரை நோக்கி பாருங்க. அவர் ஒருவர் தான் நம்முடைய நம்பிக்கை. இந்த உலகத்திலே எல்லாரை பார்க்கிலும், எந்த மனிதர்களை பார்க்கிலும் ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஓ ஷலரமன ஹந்தலரமனனா, ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கரங்களை அசைத்து சேர்ந்து பாடுவோமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்கு
ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது என்னை பொழிகின்றீ, புது பலன் தருகின்றீ, புது என்னை பொழிகின்றீ, கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கின்றீ, நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கின்றீ, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன், திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. வாஞ்சையோட இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்க, வாஞ்சையோட அப்பாவை பார்த்து சொல்லுவோம், உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் சப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய பலனை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி, புதிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய நல்ல நாம மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மீதியான எல்லா பகுதிகளையும் தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கும்படியே தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 93வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம்.
கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே, கடந்த வாரத்திலே நாம் தியானித்த கர்த்தருடைய வார்த்தையின் தொடர்ச்சியை இந்த வாரத்திலும் கூட நாம் தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரத்திலே இது சத்துருவை மேற்கொள்ளும் காலம் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலும் அதனுடைய தொடர்ச்சியாக சத்துருவை மேற்கொள்ளுகிற இந்த காலத்திலே விசுவாசம் எவ்விதமாய் செயல்படுகிறது, விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளிலே நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரத்தினுடைய பிரசங்கத்தை நீங்கள் இதுவரை கேளாமல் இருப்பீர்களே ஆனால் நம்முடைய சேனலில் போய் நீங்கள் கடந்த வாரத்தில் உள்ள சண்டே சர்வீஸில் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்தினுடைய பிரசங்கத்தில் அதனுடைய முடிவு பகுதியில் மோசே, கர்த்தருடைய தாசனாகிய மோசே செங்கடலுக்கு முன்பாக நின்று எவ்விதமாய் விசுவாச வார்த்தைகளை அவன் பேசினான், அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கர்த்தர் எப்படி கிரியை செய்தார் என்பதையெல்லாம் குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். ஆம், இது சத்துருவை மேற்கொள்ளுகிற காலம். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தாலும், எந்த ரூபத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரியவைகளாய் இருந்தாலும், இந்த குறிப்பிட்ட காலத்திலே அவைகளை நீங்கள் மேற்கொள்ளத்தான் போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசம் உள்ள தேவ ஜனம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆர்வத்தோடு அவருடைய வார்த்தையை கேட்கிற இந்த வேளையிலே நிச்சயமாக கர்த்தர் சத்துருக்களின் மேலே உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்தில் தியானித்த அந்த வசனங்களை சிறிது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் தியானித்த அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் என்ன செய்கிறார்? சீக்கிரமாய் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே அவர் நசுக்கி போடுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய காலின் கீழே சாத்தான் நசுக்கப்பட்டது உண்மைதான். அதே போல நாம் ஒவ்வொருவருடைய காலின் கீழும் சத்ருவானவன் நசுக்கப்பட வேண்டும். அவனுடைய அதிகாரங்கள் முடிவு பெற வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சத்துருக்கள் உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கப்படுவார்கள். உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே அவர்கள் வருவார்கள். உங்களுடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களை கொண்டு வருவார். கர்த்தர் நல்லவர். அது மட்டுமல்ல, மோசே செங்கடலுக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருந்த பொழுது அவன் விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறவனாய் இருந்தான். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே விசுவாச வார்த்தைகளை அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். இத்தனை பேர்களும் அந்த எகிப்தியருடைய படைகளின் நிமித்தமாய், அவர்களுடைய ரதங்களின் நிமித்தமாய் ஆமென் பயந்து போய் நடுங்கிக் கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பக்கம் செங்கடல் பக்கமும் இந்த பக்கம் செங்கடலின் வழியாகவும் நமக்கு பாதை இல்லை, அந்த புறத்திலே மறுபடியுமாக எகிப்துக்கு போகவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டு மோசேயின் இடத்தில் அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி முறுமுறுத்து கொண்டிருக்கிற வேளையில் தான் கர்த்தருடைய தாசன் ஆகிய மோசே சொன்ன வார்த்தை, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எத்தனை விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாய் இருக்கிறது பாருங்க. இப்படி மோசே ஜனங்களிடத்தில் விசுவாச வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று
இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்று சொல்லி அங்கே கர்த்தர் மோசேயோடு இடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு தெரியும், மோசே தேவ பிள்ளைகளோடு தான் விசுவாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் கர்த்தருடைய நாமத்தை பற்றின விசுவாச வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் விசுவாச வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் மோசேக்கு இடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணல, முறையிடல, ஒரு உபவாச ஜெபம் பண்ணல. அந்த இடத்துல விசுவாசமான வார்த்தைகளை பேசும்போதே ஆண்டவர் மோசேக்கு இடைப்பட்டு அங்கே சொல்லுகிற வார்த்தை தான் யாத்திராகம் 14:15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? மோசே ஆண்டவரிடத்தில் முறையிடல, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணல, ஆண்டவரிடத்தில் எதையுமே சொல்லல. அவன் செய்ததெல்லாம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் விசுவாசமான வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படி விசுவாசமான வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், நீ ஏன் என்னிடத்தில் முறையிடுகிறாய்? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. எப்பெல்லாம் நீங்க விசுவாச வார்த்தைகளை உங்களுடைய வாயினால் நீங்கள் சொல்லுகிறீர்களோ, விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுகிறீர்களோ, அப்பொழுது நீங்க ஆண்டவரை கூப்பிடலைன்னா கூட அவர் உங்கள் பட்சமாய் வந்து அவர் உங்களுக்கு பதிலளிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் அது கிரியை செய்கிற ஜெபமாய் இருக்கிறது. இந்த இடத்துல மோசே செய்த அந்த விசுவாச அறிக்கை ஆண்டவரிடத்தில் அவன் செய்யல, ஜனங்களிடத்துல தான் சொன்னான். ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்வார்னு ஜனங்களிடத்துல தான் சொன்னான். ஆனா ஆண்டவர் அதை கனம் பண்ணின விதத்தை நாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. சத்துருவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சூழ்நிலைகளை உங்களுடைய கால்களின் கீழே நீங்கள் கொண்டு வர வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? விசுவாச அறிக்கையிட வேண்டும். நீங்கள் விசுவாச அறிக்கையிடும் போது சத்துருவினால் கிரியை செய்ய முடியாது. அங்கே சொன்னான் பகைஞன், நான் தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என்று பகைஞன் சொன்னதை மோசே பாடியிருக்கிறார். இந்த செங்கடலின் அனுபவத்திற்கு அப்புறமாக மோசே பாடின பாட்டிலே இந்த வார்த்தை இருக்கிறது. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என்று பகைஞன் தன்னுடைய வாய் திறந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சொன்னது உண்மை. ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் அந்த ஜனங்களை மீட்டு அதிசயமாய் அவர்களை வழிநடத்தி, ஆமென், அவர்கள் ஒருவருக்கும் அறியாத ஒரு வழியிலே ஆண்டவர் அவர்களை நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்திலே நாம் கேட்ட தேவனுடைய செய்தியினுடைய ஒரு சுருக்கத்தை நான் உங்களிடத்திலே இப்பொழுது சொல்லி இருக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்திக்க போகிறது எதை பற்றி என்று சொன்னால், விசுவாசத்தினாலே சாத்தானை மேற்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே சாத்தானை மேற்கொள்ளுகிறதற்கு என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேண்டும். ஆண்டவர் மேலே நமக்கு அப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியான நம்பிக்கை வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கை தான் பிசாசுகளின் மேலே நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென். சாத்தானுடைய ஆளுகையின் மேலே நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம், இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, நான் இதிலிருந்து வெளிவந்து விட மாட்டேனா என்று சொல்லி சில போராட்டங்களை நாம் நினைத்து கொண்டிருப்போம். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிற எந்த மனிதர்களும் எந்த போராட்டத்தையும் மேற்கொள்ளும் வல்லமையுடையவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வைக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்குமே ஆனால், அவருடைய பலத்தின் மேல் இருக்குமே ஆனால், அவருடைய வார்த்தையின் மேல் இருக்குமே ஆனால், நிச்சயமாய் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை உங்களுடைய காலடியில் நீங்கள் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. சோ விசுவாசத்தினாலே எப்படியெல்லாம் சத்துருவை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாரத்திலே பகுதி 2ஆக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். இப்பொழுது நாம் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:16வது வசனம் வாசிக்கலாமா? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த வசனத்தில் பாருங்க, இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவன் அவன் பதறுகிறதில்லை. நீங்கள் கர்த்தர்
கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் என்பதற்கான அடையாளம் என்ன? உங்களுக்குள்ளே பதட்டம் இல்லை. உங்களுக்குள்ள என்ன இல்லை? பதட்டம் இல்லை. தானியேலை சிங்கக்கெபிக்குள்ளே தூக்கி போட போகிறார்கள். அவனுக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் அவன் செய்த அந்த விஷயத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய வழக்கத்தின்படி மேல் வீட்டு அறையில் போய் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகள் திறந்திருக்க அவன் ஜெபம் பண்ண துவங்கினான். முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். சரித்திர சம்பவங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது தன்னுடைய 83வது வயதிலும் 3 நேரமும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார் இந்த தானியேல். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி ஆண்டவரை நோக்கி இந்த மனுஷன் ஜெபம் பண்ணுகிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். சிங்கங்களின் கெபிக்குள்ளே போட போகிற அந்த அனுபவம் வருகிறதற்கு முன்பாக கூட எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் தன்னுடைய அறைக்குள்ளே போய் இந்த மனிதன் ஜெபிக்கிறவனாய் இருந்திருக்கிறான். ஆமென். இவன் ஜெபித்த காரியம் என்ன? இவன் ஜெபித்த காரியம் என்ன? சிங்கத்தின் கெபியில இவனை தூக்கி போட்ட பொழுது சிங்கங்களின் வாய்கள் இவனை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்களின் பற்கள் இவனை சேதப்படுத்தாதபடிக்கு தூதர்களை கொண்டு அந்த சிங்கத்தின் வாய்களை கட்ட வேண்டும் என்பது தான் தானியேலுடைய ஜெபமாய் இருந்தது. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் போது அதை அவர் நமக்கு செய்கிறார். அப்ப நம்ம ஜெபம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறோம். அவர் நமக்கு பதில் கொடுத்து அந்த காரியத்தை செய்து தந்திருக்கிறார். அதே போல தானியேலுடைய ஜெபம் என்னவென்று சொன்னால் சிங்கங்களுடைய வாய்கள் கட்டப்பட வேண்டும் என்பதுதான். அப்படி விசுவாசித்த அவன் எந்த விதத்திலும் பதறிடாமல் ராஜாவினிடத்தில் போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால், என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்நாட்களிலே இருந்த தரியு ராஜாவினிடத்திலே தானியேல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால், உண்மையிலேயே அவனுடைய எதிரிகள் எவ்வளவு பேர் எழுதியிருந்தாலும், என்ன சொல்லி இருந்தாலும், எவ்வளவு பத்திரங்களுக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் தானியேலை நிச்சயமாக தரியு காப்பாற்றி இருப்பார். ஏனென்றால் தரியு ராஜாவுக்கு தானியேலின் மேல் மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. தானியேலுக்கு மிகவும் பயந்த ஒரு மனுஷனாக, ஒரு ராஜாவாகத்தான் அந்த தரியு ராஜா இருந்து கொண்டிருந்தான். நன்றாக கவனியுங்கள். அப்படி இருந்த பொழுதிலும் கூட தன்னுடைய உதவியை போய் தன்னுடைய நெருக்கமான ஒரு மனிதனிடத்தில் அவன் கேட்கவில்லை. அவனுக்கு தெரியும் அவன் ஆராதிக்கிற தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை அவன் நன்கு அறிந்து வைத்திருந்தான். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள் என்னவாகட்டும், நீங்கள் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையுள்ளவர்களாய், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது உண்மையிலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகளை நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். இந்த மனுஷன் போய் அந்த ராஜாவின் இடத்துல சொல்லல. ஆமென். தன்னுடைய அறையிலே போய் முழங்கால் படியிட்டு ஆமென் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க இவன் ஜெபிக்க துவங்கினான். இவன் ஜெபிக்க 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 சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவர் கட்டி போட்டார். எப்போ இவன் உள்ள போனதுக்கு அப்புறம் இல்லை, போகிறதுக்கு முன்பாகவே. ஏன்னா அந்த சிங்கங்களை பற்றி வேதத்தில் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலை உள்ளே தூக்கி போட்ட அந்த அதிகாரிகளை ராஜா உத்தரவு கொடுத்து உள்ளே தூக்கி போட சொல்லும் போது இவர்கள் அந்த தரையை தொடுகிறதற்கு முன்பாகவே அந்த சிங்கங்கள் அவர்களை பீறி போட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சிங்கங்கள் சாதாரண ஒரு ஜூல அடைச்சு வச்சிருக்கிற ஒரு சிங்கம் போல அல்ல, மிகவும் கொடூரமான சிங்கங்கள். இப்படிப்பட்ட சிங்கத்தினுடைய வாய்களை முழங்கால் படியிட்டு ஒரு மனிதன் வாய்களை தேவதூதனை கொண்டு கட்டி இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆமென் சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் கட்டுகிறதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கும் போது அங்கே பேதுரு என்கிற மனிதனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். முதலாவது யாக்கோபு என்கிற சீஷனை சிரச்சேதம் பண்ணினார்கள். அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த சகோதரன் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபை சிரச்சேதம் பண்ணினார்கள். யாக்கோபை சிரச்சேதம் பண்ணோடனே யூதர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான உடனே ஏரோது என்ன செய்கிறான்? ஏரோது தான் அங்கே தலைவனாக இருக்கிறான் அந்த இடத்துல. அப்போ ஏரோதுக்கு என்ன மனதில் தோன்றினதுன்னு சொன்னா, இந்த யூத ஜனங்கள் யாக்கோபை கொன்றதுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா இனி பேதுருவையும் கொள்ளலான்னு சொல்லி பேதுருவையும் பிடித்து அவன் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறான்.
காலையில விடிந்த உடனே அவனை கொன்றுவிட வேண்டும் என்பது தான் ஏரோதினுடைய திட்டமாயிருந்தது. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபையார் அவனுக்காய் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஊக்கமாய் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் ஒரு தூதனை அந்த சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பினார். ஹல்லேலூயா. நீங்க ஒன்றை கவனித்து அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய தூதன் அனுப்பப்படுவார். அந்த நாட்களில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்ப அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்களுக்காக அனுப்புவார். தூதர்கள் பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் போக முடியாத இடத்திலே கர்த்தர் உங்களுக்காக தூதர்களை அனுப்பி தம்முடைய காரியங்களை அவர் செய்ய உண்மையுள்ளவர். தேவ தூதர்களை சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. ஐயோ, ஒரு இரும்பு கதவு இருக்கு, இந்த இரும்பு கதவை தாண்டி எப்படி போக முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தூதனுக்கு அது பிரச்சனை அல்ல. ஆமென். ஏன் கர்த்தருடைய தூதனை பற்றி நிறைய காரியங்கள் அங்கு எழுதப்படலன்னா, நாம் ஆண்டவரை தொழுகிறதை விட்டு தூதர்களை தொழுக ஆரம்பித்து விடுவோம். நன்றாக கவனிங்கள். நம்முடைய கவனம் முழுவதும் ஆண்டவரிடத்தில் தான் இருக்க வேண்டும். கர்த்தர் தான் நம்முடைய ரட்சிப்பு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அவர் தான் நமக்கு ஒத்தாசை செய்கிறவர். நம்முடைய ஒத்தாசை ஆமென் வேற யாரிடம் இருந்து வருகிறது அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து தான் நமக்கு ஒத்தாசை வருகிறது. இயேசுவை பெற்ற மரியாள் மிகவும் கனத்துக்குரியவர்களாய் இருக்கலாம், ஆனால் அவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல. அவர்கள் மரியாதைக்குரியவர்களாய் இருக்கலாம், ஆனால் தொழுகைக்குரியவர்கள் அல்ல. உங்களுடைய ஜெபங்கள் இயேசுவை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். ஆமென். மரியாளிடத்திலோ அல்லது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அப்போஸ்தலர்களாயிருந்த சீஷர்களிடத்திலோ அல்ல. உங்களுடைய ஜெபங்கள் அப்பாவின் இடத்தில், இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அவரை அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிட முடியும். எந்த சூழ்நிலையிலும் கூப்பிட முடியும். எவ்வளவு தூரமாயிருந்தாலும் கூப்பிட முடியும். நீங்கள் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு அவர் செவி கொடுப்பார். அப்பா பிதாவே என்று சொல்லி உரிமையோடு நீங்கள் அவரை கூப்பிட முடியும். ஆமென். அப்படி நீங்கள் கூப்பிடும் போது உங்களுக்கு செவி கொடுக்க, உங்களுக்கு உதவி செய்ய, ஆமென், உங்களை காப்பாற்ற அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் பாரத்தோடு நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அவருடைய சமூகத்திலே ஆமென் மரியாதை செலுத்தி கனம் செலுத்தி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். இவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் ஒரு தூதனை அந்த இடத்திலே அனுப்பினார். இவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆமென் பேதுரு மேல் போடப்பட்டிருந்த கட்டுகள் கலன்று விழுந்தது. இவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த தூதன் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வருகிறான். ஆமென். இவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த இரும்பு கதவுகள் இவர்களுக்காக தானாய் திறவுண்டது. இவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பேதுருவை தெருவிலே ஆமென் தேவதூதன் கொண்டு வந்து விடுகிறான். இவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஜெபம் பண்ணின வீட்டு வாசலில் தானே பேதுருவை கொண்டு வந்து அந்த ஜெபம் நிறுத்தினது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியம் உங்களுடைய வீட்டு வாசலை வந்து தட்டுகிறவரை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். உதாரணமாக சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆமென். அதிலே கவனச்சிதறல்கள் கூடாமல் ஆமென் தொடர்ச்சியாக அந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய கிரியை ஆமென் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறுகிறதில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு பதட்டம் இல்லை. நாளைக்கு காலையில் பேதுருவை கட்டப்பட்டிருக்கிற பேதுருவை சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற பேதுருவை நாளைக்கு காலையில் சிறைச்சேதம் பண்ண போகிறார்கள். ஆமென். அந்த விஷயம் அங்கே உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சபையார் ஊக்கம்
நெருக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆமென். அவர்களுக்குள்ள ஒரு பதட்டம் இல்லை, அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் இல்லை. விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். எப்படியும் ஆண்டவர் இந்த தேவ மனுஷனை ரட்சித்து அவர் கொண்டு வருவார், மீட்டு கொண்டு வருவார் என்பது தான் அவர்களுடைய எண்ணமாய் இருந்தது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, விசுவாசிக்கிறவர்கள் பதறுகிறது இல்லை. நீங்க விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த வாரத்தில் நம்ம தியானிக்கும் போது இப்படி நம்ம தியானித்தோம். ஆமென். திரளான ஜனங்கள், மிருக ஜீவன்கள், குழந்தைகள், சிறியோர், பெரியோர், வயோதிபர், இப்படிப்பட்ட ஒரு நாடே திரண்டு வருகிறது. எகிப்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிறார்கள். ஆமென். இவர்களுக்கு ஒரு புறம் செங்கடல் இருக்கும்போது மறுபுறம் இவர்களுக்கு எகிப்தினுடைய ராஜா பார்வோன் தன்னுடைய சேனைகளோடு, தன்னுடைய குதிரைகளோடு, ரதங்களோடு இவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். ஆனா மோசே சொன்ன வார்த்தையை பாருங்க, பதறாம சொன்ன வார்த்தையை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று நீங்கள் கண்ட இந்த எகிப்தியர்களை இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள். விசுவாச வார்த்தை, இதுதான் விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தை நீங்க சொல்ல 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 ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரங்களிலும் விசுவாச வார்த்தைகளை நம்ம சொல்லுகிறோம், ஆனால் நம்முடைய வார்த்தைகளோடு பதட்டம் இருக்கிறது. நம்முடைய விசுவாச வார்த்தைக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்கிறது. நம்முடைய விசுவாச வார்த்தைக்குள்ளே ஆமென் ஒரு விதமான பயம் கலந்து இருக்கிறது. அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் என்ன செய்கிறது இல்லை, அவன் பதறுகிறது இல்லை. நீங்க விசுவாசிங்கன்னா நீங்க என்ன செய்கிறது இல்லை, பதறுகிறது இல்லை. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக நாம் தியானிக்க போகிறோம், சத்துருவை மேற்கொள்வதற்கு விசுவாசத்தோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய ஆயுதங்கள் என்னென்ன. சத்துருவை மேற்கொள்ளும் போது நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசத்தோடு நாம் பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாமா? இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சூழ்நிலைகளை நீங்க மேற்கொள்ளுகிறதற்கு நீங்கள் எந்த விதமான பட்டயத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 6வது அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்த தேவ ஜனமே, உங்களுக்கு யாரோடு போராட்டம் என்று சொன்னால் பூமியிலே மனிதர்களோடு அல்ல, அந்த மனிதர்களை இயக்கி கொண்டிருக்கிற ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார், ஆமென், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பலாம். நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், இந்த மனுஷனுக்கு என்னதான் பிரச்சனை, என்னை பார்த்தால் இந்த மனுஷன் ஏன் கோபப்படுகிறார், எரிச்சல் ஆகிறார், வீணான கோபம், வீணான எரிச்சல், ஏன் என்னிடத்தில் சண்டையிடுவது போலவே பேசுகிறார். நீங்கள் நினைக்கலாம், ஆமென், வேதம் சொல்லுகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நீங்கள் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால உங்களை தேவையில்லாத காரியத்தில், தேவையில்லாத விஷயத்தில் உங்களை நெருக்கும்படி சத்ருவானவன் சில மனிதர்களை எழுப்புகிறது உண்டு. ஆமென். யோபு புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அதனுடைய முதல் அதிகாரத்தில், 2வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது யோபுவினுடைய ஆஸ்திகளை எல்லாம் கொள்ளையடித்துட்டு போவதற்கு, கடத்தி கொண்டு போவதற்கு பிசாசு உபயோகித்த மனிதர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோ பிசாசுகள், சத்துருக்கள் எப்பொழுதும் நேரடியாக நம்முடைய வாழ்க்கையில வருகிறதில்லை, அவர்கள் சில மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள். ஆமென். உங்களை சங்கடப்படுத்துகிறவர்கள் சில நேரங்களில் மனிதர்கள் தான். ஆனால் நீங்க நினைத்து கொண்டிருப்பீர்கள், இந்த மனிதன் ஏன் இப்படி நம்மை சங்கடப்படுத்துகிறான், ஏன் இவர்கள் நம்மை இப்படி கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற கிரியைகளை பற்றி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆமென். மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல. நீங்க போய் மாம்சத்தோடு நீங்க போராடினீங்கன்னா வீணான கசப்பு, வீணான சண்டை, வீணான எதிர்ப்புகள் உங்களுக்கு வர நேரிடும்.
தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே போராட வேண்டும், ஆவியிலே போராட்டம் செய்ய வேண்டும். அதனால தான் அந்த வசனத்தை நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆமென், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமா, பாருங்க, மாம்சமே இங்க இல்லை. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். அந்தகார, அந்த வார்த்தையை பாருங்க, அந்தகார, இருள். அந்தகாரம்னா இருள். லோகாதிபதி, லோகத்தின் அதிபதி, அந்தகார லோகாதிபதிகளின் அதனுடைய சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கும். தேவ பிள்ளைகள் வேலை ஸ்தலங்களில் ஜெபத்தோடு இருக்க ஆண்டவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். சூழ்நிலைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் லேட் ஆகும்போது கவலைப்படாதீங்க. ஆமென். தெரிந்தே அல்லது வேண்டுமென்றே உங்களுடைய உயர்வை சிலர் நிறுத்தி வைக்க பார்ப்பார்கள். கவலைப்படாதீங்க. குறித்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் தருவார். கிரியைகள் அவர் உங்களுக்காக செய்வார். மனிதர்கள் உங்களுடைய உயர்வை தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக திறந்திருக்கிற வாசலை மனுஷர்கள் பூட்டிவிட முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக திறந்த வாசலை எந்த அதிகாரிகளாலும் பூட்டிவிடவே முடியாது. அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். வாய்ப்புகளை உங்களுக்காக தருவார், திறப்பார். சூழ்நிலைகளை உங்களுக்காக உண்டு பண்ணி தருவார். ஆமென். நீங்கள் உயருவதற்கான ஒரு பாதை உங்களுக்காக அவர் வகுத்து தருவார். மனிதர்களை நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் போராட வேண்டும். மாம்சத்தோடு போராடாதீங்க. இந்த மனுஷனுக்கு முன்பாக நின்று நீங்க போராட வேண்டாம். அதிகாரிகளுக்கு முன்னின்று நீங்கள் போராட வேண்டாம். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம். அமைதியாக நீங்கள் அங்கே இருந்து வேலை செய்துவிட்டு வாருங்கள். அவர்களிடத்தில் அமைதியான வார்த்தைகள் மூலமாக பேசுங்கள். ஆனால் ஜெபத்தில் உங்களுடைய அதிகாரம் என்னவென்று நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய போராட்டம் மனுஷர்களோடு அல்ல, உங்களுடைய போராட்டம் இரத்தத்தோடு அல்ல. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு, அதுதான் இங்கே வாசிக்கிறோம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய வசனம் என்பது ஒரு பட்டயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? அது ஒரு பட்டயம் போன்றது. சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் ஒரு பட்டயம் போன்றது. உங்களுடைய கைகளில் கர்த்தருடைய வசனம் இருக்கிறதா அப்படின்னா உங்க கையில கர்த்தருடைய பட்டயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய கைகளில் பட்டயம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் அந்த பட்டயத்தை பயன்படுத்துகிறதே இல்லை. அப்னேர் என்கிறதான ஒரு மனுஷன் வேதத்தில் இருந்தான். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்னேர் அப்படின்ற மனுஷன். இந்த அப்னேர் அப்படின்ற மனுஷன் சவுலினுடைய சேனை தளபதி. அது ஒரு முக்கியமான ஒரு மனுஷன் இந்த அப்னேர். இந்த அப்னேரை யோவாப் கொன்று போடுவான் ஒரு சூழ்நிலையில். அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம், அதை பற்றி நம்ம ஜஸ்ட் தெரிந்து கொள்வோம். இந்த வசனத்திற்காக நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். யோவாப் இந்த அப்னேரை கொன்று போடுவான். அப்படி கொன்று போட்டப்போ அவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு பர்சனல் விரோதம் இருக்கும். அதனால யோவாப் அப்னேரை கொன்று போடுவான். இப்போ இந்த அப்னேர் இறந்து போன பிறகு, செத்து போன பிறகு, தாவீது அப்னேருக்காக ஒரு புலம்பல் பாடுகிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புலம்பல் பாடும்போது தாவீது அப்னேரை குறித்து பாடின அந்த பாடல் என்ன தெரியுமா? ஒரு மதிகேடன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் கலங்கி தாவீது அந்த பாடலை பாடுவான். ஒரு புலம்பல் பாட்டு. அவன் செத்து போன பிறகு அவன் பாடிக்கு முன்னாடி நின்று பாடின ஒரு புலம்பல் பாட்டு. ஒரு மதிகேடன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, அவருடைய கைகள் கட்டப்படலை அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா அப்னேருடைய அந்த சரீரத்தில், அவர்கள்லாம் யுத்த வீரர்கள் அல்லவா, அவருடைய சரீரத்தில் அந்த உடையிலேயே ஒரு பட்டயம் இருக்கும். ஒரு பட்டயம்ல 2-3 பட்டயங்கள் வைத்திருப்பார்கள். அப்ப தாவீது சொல்றான், ஒரு மதிகெட்டவன் சாகிறது போல நீ செத்துட்டியே, உன்னுடைய கைகள் கட்டப்படலை, அந்த கையை கொண்டு போய் பட்டயத்தில் வச்சு அந்த பட்டயத்தை எடுத்திருக்கலாமே.
அந்த பட்டயத்தினால் உன்னுடைய எதிராளியோடு நீ போராடி இருக்கலாமே, இப்படி மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே அப்படின்னு சொல்லி தாவீது ஒரு புலம்பல் பாடினதை வேதத்தில் வாசிக்கிறோம். எதற்காக இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுடைய கைகளிலே ஒரு ஆவிக்குரிய பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயத்தை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். அந்த பட்டயத்தை எடுத்து ஆமென் வாய் திறந்து விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த வசனம் ஏதோ செத்து போனதல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் அப்படி வாசிக்கிறோம்ல. அந்த முதல் வார்த்தை பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க கையில் இருக்கிற அந்த வசனம் ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. அது வல்லமையுள்ள பட்டயம், ஜீவனுள்ள பட்டயம், அது கருக்கான பட்டயம், அது எதிரிகளினுடைய திட்டங்களை தகர்த்தெறிகிற பட்டயம். ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவினுடைய கிரியைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற பட்டயம். அதுதான் தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா. அன்றைக்கு அப்னேர் தன்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்தல. ஒரு மதிகேடன் சாகிறது போல அவன் செத்து போனான். தன்னுடைய கையை பயன்படுத்தி அந்த ஆயுதத்தை அவன் எடுத்திருக்கலாமே, ஆனால் பயன்படுத்தல. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் தங்களுடைய கரங்கள்ல ஆண்டவர் கொடுத்த ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள், ஆனா எடுக்கிறதில்லை, அதை பயன்படுத்துறதில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால என்ன ஆகிறார்கள்? சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை பயன்படுத்தத்தக்க விதமாய் அவர்கள் பயன்படுத்துகிறதில்லை. அதனாலே அவர்கள் சங்காரமாக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கையில் இருக்கிற வசனமானது அது ஒரு ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. அது எதிரியை நொறுக்குகிற பட்டயம், எதிரியை நிறுத்துகிற பட்டயம். உங்களுக்கு விரோதமாக ஆமென் எழும்பி இருக்கிற எந்த சத்ருவுக்கு முன்பாகவும் இந்த வசனத்தை சொல்லுங்க. இந்த ஆவிக்குரிய இந்த பட்டயத்தை நீங்க பயன்படுத்துங்க. அப்படி நீங்க பயன்படுத்தினீங்கன்னா சத்ருவினுடைய கிரியைகள், அவனுடைய உட்புகுதல் உங்களுடைய வீட்டில் இராது, உங்களுடைய குடும்பத்தில் இராது, உங்க பிள்ளைகள் மேல் இராது, உங்கள் மேல் இராது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தை என்பது என்ன? அது ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. அது ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. பாருங்க, நிறைய நேரத்தில் சத்ருவானவன் உங்களிடத்தில் நிறைய பொய்யின் விதைகளை விதைப்பான். உங்களுடைய சிந்தைகளை சத்ரு பயன்படுத்துகிறதற்கு நீங்க விட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொன்னா அவன் நிறைய பொய்யின் விதைகளை உங்களுடைய சிந்தைகளை விதைக்க ஆரம்பித்து விடுவான். அந்த விதைகள் ஒரே நாளில் வளர்ந்து அநேக கேள்விகளை உங்களுக்குள்ளாக எழுப்பிக் கொண்டே இருக்கும். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சிந்தைகள் தேவனிடத்திலிருந்து வந்ததா, இந்த காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பொய்யின் விதைகளை விதைக்கும் போது நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். உதாரணமாக சத்துரு சொல்லுவான், உன்னால் முடியாது, நீ அவ்வளவுதான், இனிமேல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் உங்களிடத்தில் சொல்லும் போது நீங்கள் என்ன வசனத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சத்ருவானவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த எதிர்மறையான சிந்தைகளை தாக்குகிற மாதிரியான வசனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அவன் உங்களால் ஒன்றும் முடியாது என்று சொல்லும்போது நீங்கள் சொல்ல வேண்டும், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி, ஆமென், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அப்படி சொல்லும்போது, வசனத்தை சொல்லும்போது, வேத வசனம் என்கிற பட்டயத்தை நீங்க பயன்படுத்தும் போது சத்ருவானவன் வெட்கப்பட்டு போவான். அடுத்ததாக ஆமென், சத்ருவை நாம் எதிர்க்கிறதற்கான அடுத்த வழி என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதின் மூலமாக நாம் சத்ருவை எதிர்க்க முடியும். வாசிக்கலாம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4:7 வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit to God, resist the devil and he will flee from you என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிவதின் மூலமாக சத்ருவை எதிர்க்க முடியும். நிறைய நேரத்தில் கேட்பாங்க, சத்ருவை நான் எப்படி எதிர்க்கிறது? அவன் கூட போய் சண்டை போடணுமா? அவனுக்கு எதிராக ஏதாவது பேசணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் பேச தேவையில்லை. தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிவதின் மூலமாக சத்ருவை நீங்கள் எதிர்க்க முடியும். தேவனுக்கு முன்பாக நாம் கொண்டிருக்கிற அந்த கீழ்ப்படிதல், அதுதான் சத்ருவை எதிர்க்கிறது. அதனால அந்த வசனம் பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எதிர்த்து நிற்கும் போது அவன் என்ன செய்கிறான்? நம்மை விட்டு அவன் ஓடி போகிறான். இப்போ கேட்கலாம், எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது? ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லா காரியத்திலும் ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிதல் வந்துடும். அந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? குறித்த நேரத்தில் சரியாக ஜெபம் செய்தல். குறித்த நேரத்தில் நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணுகிறதற்கு நீங்கள் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லா காரியங்களும் அதனுடைய நேரத்தில் கரெக்ட் நடக்கும். நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விடுவீர்கள். ஏற்கனவே நம்ம தானியேலை பற்றி நம்ம கொஞ்சம் மெடிடேட் பண்ணோம், தியானித்தோம். அப்ப பாருங்க, இந்த தானியேல் தன்னுடைய ஜெப நேரத்திலே அவன் ஒழுங்குள்ளவனாய் இருந்திருக்கிறான். 3 நேரம்னா 3 நேரம் சரியாய் ஜெபம் பண்ணி இருக்கிறான். இந்த தானியேல் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. இவன் ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தன், அரசாங்க வேலைக்காரன், அரசாங்கத்தில் வேலை செய்கிறான். பாபிலோனிய அரசாங்கத்திலே மிக முக்கியமான ஒரு பங்கில் இருக்கிற ஒரு மனிதன். உங்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தனுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வேலைகளுக்கு நடுவிலே 3 நேரமும் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாய் அவன் இருந்திருக்கிறான். அதுதான் ஜெபத்தில் கீழ்ப்படிதல். இந்த ஜெப நேரத்தில் நமக்கு கீழ்ப்படிதல் வந்துவிட்டால் எல்லா காரியங்களிலும் நமக்கு கீழ்ப்படிதல் வந்துவிடும். ஜெப நேரத்திலே காணாத ஒரு தேவனுக்கு நாம் அந்த நேரத்தை கவனமாக அதை சீர்படுத்தி, இது என் தேவனுடைய நேரம் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பீர்களே ஆனால், கொடுக்க கற்றுக்கொள்வீர்களே ஆனால், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு என்ன செய்கிறான்? ஓடி விடுகிறான். நிறைய தேவ பிள்ளைகள் இதை சரியாக பின்பற்றுகிறதில்லை. எப்படின்னா, அவன் நம்மளை துரத்திக்கிட்டே இருப்பான் போல அப்படின்னு அவர்கள் ஒரு தப்பான எண்ணம் கொள்கிறார்கள். இல்ல, பிசாசு நம்மை விட்டு ஓடி போகிறதற்கான வாய்ப்பு 100% உண்டு. ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு மேல உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு மேல உங்களுக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு மேல அதிகாரமுடையவர்கள் நீங்கள். ஆனால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, அவருக்காக நீங்கள் கொடுக்கிற நேரத்தில், அவருக்காக நீங்கள் கொடுக்கிற விஷயத்தில் நீங்கள் கீழ்ப்படியும் போது சத்ரு உங்களை விட்டு என்ன செய்கிறான்? அவன் ஓடி போகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் போது நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பேசுவார். எண்ணங்களை ஆண்டவர் தருவார். அந்த உணர்வுகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுப்பார். அப்படி இருதயத்தில் கொடுக்கப்படுகிற அந்த ஆவியானவனுடைய உணர்வுகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது சத்ருவானவன் நம்மை விட்டு என்ன செய்கிறான்? ஓடி போகிறான். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுவார், மகனே ஜெபம் பண்ணு, மகளே ஜெபம் பண்ணு. இந்த எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற யாரும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் அந்த எண்ணத்தை ஆண்டவரை தவிர வேற யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ இந்த ஜெபத்தின் ஆவியை சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அதை விசனப்படுத்துவோம், அதை சங்கடப்படுத்துவோம். அந்த ஆவியை நம்ம மரியாதை கொடுக்காம நம்ம வேலைகளை பார்ப்போம், பிறர் இடத்துல பேசி கொண்டிருப்போம், நல்லா சந்தோஷமாக நம்முடைய காரியங்களை செய்து கொண்டே இருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜெபம் பண்ண உட்காருவீங்க ஒரு 1/2 மணி நேரம் கழித்து. ஆனால் ஜெபம் உங்களுக்கு என்ன செய்யாது? அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக வராது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் உங்களுக்கு ஜெபிக்க சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அது அவர் உங்களோடு பேசணும்னு விரும்புகிற நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது அதை நீங்கள் ஒரு உதாசீனமாக கருதுவீர்களே ஆனால் திரும்ப அந்த அந்த நிலைக்குள்ளாக நீங்கள் வருவது மிகவும் கடினம். அதனால தான் நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண உட்கார்ந்து அது அப்படியே போராடி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய மாம்சங்கள் போராடுகிறத பார்க்கிறோம். ஸோ ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும் போது பிசாசுக்கு நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். அடுத்ததாக, சத்ருவை மேற்கொள்ள தாவீது பயன்படுத்தின விசுவாச வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சத்ருவை மேற்கொள்வதற்கு தாவீது பயன்படுத்திய விசுவாச வார்த்தைகள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாமா? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு அந்த சம்பவம் நன்றாக தெரியும். தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதனால் இந்த சம்பவத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்.
1 சாமுவேல் 17:46. இப்போ நம்ம இந்த வாசித்த அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த முதல் வார்த்தையை பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பாருங்க, இன்றைய தினம். இந்த விசுவாசமாய் பேசுகிறவங்களுக்கு, விசுவாசமாய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் போன வாரமே நம்ம தியானித்தது படி அங்க மோசேயும் அதான் சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், இன்று நீங்கள் கண்ட எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு அங்க மோசேயும் விசுவாச வார்த்தையை சொல்றாரு. அதே போல எதிராளிகளுக்கு முன் நின்று தாவீது சொன்ன வார்த்தையும் என்னதான், இன்றைய தினம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த வசனத்தில் சொன்ன வார்த்தை இன்றைய தினம். எப்பவுமே விசுவாசம் என்பது இன்றைக்கு, இப்போ, அதுதான் விசுவாசம். இன்றைக்கு ஆண்டவர் செய்வார், இன்றைக்கு எனக்கு செய்திருக்கிறார் என்பது தான் விசுவாசம். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் எபிரேயர் 11 நம்ம வாசிக்கும் போது அந்த வசனம் ஆரம்பிக்கிறது, 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவங்க உறுதியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல ஆக்சுவலா அந்த இடத்துல இப்பொழுது விசுவாசம் அப்படின்னு தான் ஆரம்பித்திருக்க வேண்டும். அது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் பார்க்கும்போது நவ் ஃபெய்த் அப்படி தான் ஆரம்பிக்குது, இப்பொழுது விசுவாசமானது அப்படி தான் நம்ம வாசிக்கணும். அது ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக். ஐ திங்க் அது ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். அப்போ விசுவாசம் அப்படின்றது என்னன்னா இன்றைக்கு, இப்பொழுது. விசுவாசத்துக்கு எப்பவுமே ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயமும் கிடையாது, பாஸ்ட் அப்படின்ற விஷயமும் கிடையாது. விசுவாசத்துக்கு இப்போ, இன்றைக்கு நான் என்ன வைத்திருக்கேன், என்னுடைய மனதில் என்ன இருக்கோ அதுதான் விசுவாசம். தாவீது சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை பார்த்து நீங்க இப்படிதான் சொல்லணும், இன்னைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார். பாரத்தை தூக்கி கர்த்தர் மேல நீங்க வைங்க, அவர் மேல பாரத்தை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். தாவீது அதானே சொல்றாரு, இவருடைய சுய பலத்துல சொல்ல. தாவீது இப்படி சொல்லியிருக்கலாம், இன்றைய தினம் நீ என் கையில மாட்டுன, நீ சிக்குன அப்படி சொல்லியிருக்கலாம்ல நம்முடைய பாஷையில். அப்படி சொல்லல. தாவீது என்ன சொல்றாரு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் மேல அந்த பாரத்தை வச்சு, அந்த வெயிட்டை கர்த்தர் மேல வச்சு சொல்றார், கர்த்தர் உன்னை என் கையில் இன்றைய தினம் ஒப்பு கொடுப்பார். அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்று, உன்னை ஒப்பு கொடுத்த பிறகு நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி என்ன செய்ய போறார் அப்படின்றத சொல்றாரு. பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இப்பதான் இங்க முக்கியமான விஷயம் இருக்கு. அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். மகிமையை கொண்டு போய் யாருக்கு கொடுக்கிறான் பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கிறான், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறான். இந்த சத்ருவை நான் மேற்கொள்ளுகிறதுனால மகிமை எனக்கல்ல, இந்த சத்ருவை நான் எதிர்க்கிறதுனால அந்த பெருமை எனக்கல்ல, அது தேவனுக்குரியது. அவன் சொல்றான், இதனால இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த ரகசியத்தை தாவீது தெரிஞ்சு வச்சிருந்ததுனால தான் அவன் என்ன செஞ்சான், தைரியமா முன்னாக போய் நின்றான். தாவீது போய் கோலியாத்துக்கு முன்னாக நின்றப்போ கோலியாத் அவனை அசட்டை பண்ணினான். 1 சாமுவேல் 17:42 வாசிக்க வேண்டாம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாக இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பாருங்க, அவனை ஒரு மாதிரி அற்பமாய் பார்க்கிறான். அந்த அளவுக்கு தான் தாவீதினுடைய வளர்த்தி இருக்கிறது. அப்போ தாவீது ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தால் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரியது. நீங்க சிறியவர்களா இருந்தா கூட உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து வருகிற அந்த வார்த்தை பெரியதா இருக்கும். பெரிய தேவனுடைய நாமத்தின் மேல நீங்க நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சத்துருக்களை மேற்கொள்ளுகிற அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும். அவன் சொல்றான், ஆமென், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதனால இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஏதாவது ஒரு காரியத்தில்
ஆண்டவரை நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இதற்குரிய மகிமை முழுக்க உமக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலே அந்த காரியம் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக நிறைவேற்றி கொடுப்பார். இன்னொரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அன்னாள் நமக்கு தெரியும். இந்த அன்னாள் பிள்ளைக்காக அதிக நாட்கள் ஜெபம் பண்ணி இருப்பாள். ஏன்னா ஜெபம் பண்ணாமல் இருந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. அநேக நாட்கள் ஜெபம் பண்ணி இருப்பாள். ஆனால் கடைசி அவள் பண்ணின அந்த ஜெபம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவள் என்ன சொல்லி ஜெபம் பண்ணான்னு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அவள் போய் ஜெபம் பண்ணும்போது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, அவ ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தில் என்ன வார்த்தை இருக்குன்னா, நீங்க எனக்கு கொடுத்தா அதை உமக்கே நான் கொடுத்து விடுவேன். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய பேர் புகழ்ச்சிக்காக அவனை நான் உமக்கே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் பரலோகம் ஜெபத்தை என்ன செஞ்சிருச்சு? சாங்ஷன் பண்ணிருச்சு. அப்போ நீங்க விசுவாசத்துல சொல்லும்போது அதுல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுற மாதிரியான வார்த்தைகளை நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னால், அந்த காரியம் சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீது அதைத்தான் சொன்னார், இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்ப விசுவாசத்தில் நம்ம சொல்லும்போது ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து, அவர் மேல விசுவாசம் வைத்து நம்ம சொல்லும்போது எந்த எதிரிகளையும் எந்த சத்துருக்களையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தர் நல்லவர். தாவீது உபயோகப்படுத்தின ஆயுதங்கள் பாருங்க, வெறும் கல்லை உபயோகித்து தாவீது அன்றைக்கு கோலியாத்தை மேற்கொண்டான். அவன் கையில் ஒரு பட்டயம் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தாவீதினுடைய கையில் பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கையில் பட்டயம் இல்லை. ஆனால் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒரு சிறிய கல்லை வைத்து அந்த எதிராளியை மேற்கொள்ள ஆண்டவர் அவனுக்கு பலன் தந்தார். ஒரு சிறிய கல்லு தான். கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனம் என்கிற கல் உங்களுடைய கரங்கள்ல இருக்கும் என்று சொன்னால், ஆமென், அந்த சிறிய கல்லை வைத்தே, அந்த சிறிய வசனத்தை வைத்தே, அந்த சிறிய வார்த்தையை வைத்தே எப்பேற்பட்ட கோலியாத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதினுடைய கையில பட்டயம் இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, விசுவாசத்தினால நீங்க கிரியை செய்யும் போது, விசுவாசத்தினால பேசும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வார். பாருங்க, சத்துருக்கள் இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். ஆனா விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசும்போது, ஆமென், எந்த சத்துருக்களை மேற்கொள்ளுகிற வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? விசுவாசத்தினாலே சத்துருவை நம்மால் மேற்கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய சத்துருக்களா இருந்தாலும், உங்களை எதிர்க்கிற எவ்வளவு பெரிய போராட்டங்களா இருந்தாலும், ஆமென், விசுவாச வசனத்தை, விசுவாச வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிற வேளையிலே, கர்த்தருடைய வசனம் என்கிற பட்டயத்தை நீங்கள் பயன்படுத்துகிற வேளையிலே, ஆமென், சத்துருக்களை நீங்கள் விழத்தள்ள முடியும். சத்துருக்களை நீங்கள் கீழே தள்ள முடியும். சத்துருக்களை உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போட முடியும். நாம் வாசித்த அந்த வசனத்திலே, சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். இந்த சத்துருக்களை மேற்கொள்ளுகிற இந்த காலத்தில் விசுவாசத்தினால, விசுவாச வார்த்தையினால கோலியாத்துகளை, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற கோலியாத்துகளை நீங்க மேற்கொள்ளுகிறீங்க. விசுவாச வார்த்தையினால, ஆமென். ஏதோ ஒரு பகுதியில் அது ஒரு வியாதியாய் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் வருகிற ஒரு போராட்டமாய் இருக்கலாம், ஒரு பாவ பிரச்சனையாய் இருக்கலாம், பாவத்தினால வருகிற உபத்திரவமாய் இருக்கலாம். இன்றைக்கு விசுவாச வார்த்தையை சொல்லி அவைகளை முறியடிக்கிறதற்கு தேவன் உங்களுக்கு பலனை தருகிறார். எந்தெந்த சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் கூக்குரலிட்டு சவாலிட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுடைய கால்களின் கீழே கொண்டு வருகிறதற்கு
செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் உங்களை எப்பொழுதுமே துரத்திக்கிட்டே இருக்க முடியாது. அவன் உங்களை துரத்திட்டு தான் இருப்பான்னு வேதம் சொல்லல, அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை விட்டு பிசாசு ஓடி போவான், உங்களுடைய சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். ஆமென். தாவீது கோலியாத்தை முறியடித்த பின்பு அந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் ஓடி போனார்கள். இந்த கோலியாத் முகாந்திரம் தான் அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்றார்கள். ஆனால் இந்த கோலியாத் மடங்கடிக்கப்பட்ட பின்பு கோலியாத்தை நம்பி நின்று கொண்டிருந்த அந்த பெலிஸ்தர்கள் துரத்தப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். உங்களுடைய சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமென் எதிராளிகள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் 7 வழியாய் உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய வார்த்தை பொய்த்து போகிறதில்லை. ஆமென். சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ளுகிற இந்த நாட்களிலே, இந்த காலத்திலே ஆமென், அவனுடைய அதிகாரங்களை, அவனுடைய பெருமை நிறைந்த வார்த்தைகளை, அவனுடைய அகந்தை நிறைந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுடைய கால்களின் கீழே இப்பொழுது கொண்டு வருகிறார். ஆமென். நீங்கள் சத்துருவின் மேலே ஜெயம் எடுக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். இது அவருடைய இரத்தத்தினால் உண்டான ஜெயம், அவருடைய வார்த்தையினால் உண்டான ஜெயம், அவருடைய வசனத்தினால் உண்டான ஜெயம். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. ஆமென். பதட்டங்கள் உங்களுக்குள்ள இல்ல, பதட்டங்கள் உங்களுக்குள்ள இல்ல. உங்களை இரட்சிக்கிற கேடகமாய் அவருடைய வசனம் உங்களோடு இருக்கிறது. ஆமென். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற அவருடைய பட்டயமாகிய வசனம் உங்களோடு இருக்கிறது. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா விதமான பயங்கள் மாறுவதாக, வீணான பயங்கள் மாறுவதாக, வீணான கோபங்கள் மாறுவதாக, வீணான எரிச்சல்கள் மாறுவதாக, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடாதவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிகளை எதிர்த்து நின்று அவைகளை மேற்கொள்ள, ஆண்டவர் விசுவாசத்தினாலே மேற்கொள்ள, வசனத்தினாலே மேற்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படுவதாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. கடந்த 2 வாரங்களாய், கடந்த வாரம் மற்றும் இந்த வாரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துருக்களை மேற்கொள்ளும் காலம் என்கிற தலைப்பில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு நீ தந்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் கேட்ட இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, விசுவாசத்தினாலே சத்துருக்களை மேற்கொள்ள தேவன் கிருபை தந்ததற்காக நன்றி. இதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்படி அப்பியாசப்படுத்த தேவன் உதவி செய்வீராக. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவன் அவர்களை நினைத்தருளுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, ஆனாலும் அவருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவர், இந்த நாளில் தேவன் அப்படிப்பட்ட கிருபை அவர்கள் மேல் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறீர், அவர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டிருக்கிறீர் சுவாமி. அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவர், அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடி இருக்கிற தடைகள் மாறுவதாக. ஆண்டவர், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர், அவருடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சரீர சுகத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய நடத்துதல் கூட அவர்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.